வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு மிகவும் பயனுள்ள ஒரு தலைப்பு. அனைத்து தரப்பு மக்களுடைய மனசிலும் இருக்கக்கூடிய கேள்விகளை தொகுத்து உங்களுக்கு பிரத்யேகமாக வழங்குகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி கர்மா எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது என்றால் ஜோதிடத்தின் தலையீடு என்ன? அது கர்மாவில் தலையிடாதா? அருமையான தலைப்பு. கர்மானா என்ன? முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். கர்மாங்கிறது ஏதோ மாய மந்திரம், அது ஒரு மேஜிக்கு அப்படின்னுறதெல்லாம் கிடையவே கிடையாது. கர்மாங்கிறது நாம் எந்த வேலையை செய்தாலும் அது கர்மா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நம்ம நல்லதை நினைக்கிறோம், நல்லதை பேசுகிறோம், நல்லதை செய்கிறோம், அது ஒரு கர்மா. இந்த பக்கம் பார்க்கும்போது கெட்ட எண்ணங்களை நினைக்கிறோம், கெட்டதை பேசுகிறோம், கெட்டதை செய்ய நினைக்கிறோம், செய்கிறோம், இது ஒரு கர்மா. ரெண்டுமே கர்மா தான். ஆக கர்மா இஸ் பூமராங்குன்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு. நாம் எதை விதைத்தோம் என்றால் அது மறுபடி அறுவடை செய்கிறோம். ஒரு மாங்காய் விதையை விதைத்தால் மாமரத்தை அறுவடை செய்கிறோம். அப்போ ஜோதிடத்தில் கர்மாவோட தலையீடு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஜோதிடத்தையும் கர்மாவையும் பிரித்து பார்க்க முடியாது. ஜோதிடத்தில் லக்னத்துடைய 10வது பாவம் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கர்மஸ்தானத்தை தான் ஜீவனம்னு சொல்கிறோம். இப்போது ஜோதிடம் தலையிடாதா கர்மாவில் அப்படின்னா, கர்மாவை சொல்லித் தருவது ஜோதிடம். கர்மாவை கணிக்க உதவுவது, அளவுகோல் எடுத்து உதவுவது ஜோதிடம். இதுதான் நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். கர்மாவில் 3 வகையான கர்மாக்களை நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே அதை பற்றி நிறைய பேசியும் இருக்கும். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. இந்த கர்மாக்கள் தான் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. ஒருத்தர் படிக்க வசதி இல்லை, படித்து பெரிய ஆளாகிறாரு. படிக்க வேண்டிய வசதியெல்லாம் இருந்து படிக்காமல் போய் ஃபெயிலாகி வாழ்க்கையை பாழாக்குறாரு. சரி, வாய்ப்பே இல்லை, அழகும் இல்லை, மிகப்பெரிய நடிகராரு, மிகப்பெரிய அழகு இருக்குது, ஆனால் நடிக்க வரலை, மக்கள் ஏற்றுக்கலை. இப்படி மாறுபடுவது கர்மா. ரொம்ப நுண்ணியமாக வேலை செய்யக்கூடியது கர்மா. கர்மா நாம் செய்யக்கூடியது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம்னா 70-75% நாம் செய்யக்கூடியது தான் கர்மா. அதே நேரத்தில் நம்ம இன்னாருக்கு பிறக்கணும்னு இருக்கு இல்லையா? இந்திய மண்ணில், தமிழகத்தில் இன்ன அப்பாவுக்கு இந்த அம்மாவுக்கு நம்ம பிறக்கணும்னு இருக்குது இருக்கு இல்லையா? இந்த நிறத்தில் தோல், இந்த நிறத்தில் வீடு, இந்த இடம் பிறக்கணும், இது எல்லாமே கர்மா. ஏன் நம்ம ஒரு ரஷ்ய தாய் தந்தைக்கு பிறந்திருக்கலாம், நல்ல வெள்ளையாக தோல் வச்சுட்டு பெரிய பணக்கார வீட்டில் பிறந்திருக்கலாம். இதையெல்லாம் நுண்ணியமாக தீர்மானிக்கக்கூடியது கர்மா. நாம் என்ன பிறப்பு பிறக்க வேண்டும், எப்படி வளர வேண்டும், யாரால் வளர்க்கப்பட வேண்டும், எப்படி நாம் வளர்க்கப்பட வேண்டும், எந்த குணாதிசயங்களை நாம் பெற வேண்டும், எல்லாமே கர்மாவில் இருக்குது. ஜோதிடத்தின் தலையீடை பொறுத்த வரைக்கும் 5, 10 இந்த இடங்களுக்கும் கர்மாக்கும் நேரடி தொடர்பு உண்டு. 10 இடம் என்பது நாம் செய்யக்கூடிய ஆகாமிய கர்மா. 5ஆம் இடத்துல ஏற்கனவே நம்ம சொன்னபடி சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா வரும். லக்ன பாவம் நாம் ஆத்மாவை குறிக்கக்கூடிய, உயிரை குறிக்கக்கூடிய இடம்தான் 1ஆம் பாவம் லக்னம் ஜோதிடத்தில். இது நம்முடைய பூர்வ ஜென்மத்து கர்மாவை அடிப்படையாக கொண்டும் வரும். ஆக ஒட்டு மொத்தத்தில் கர்மாவையும் ஜோதிடத்தையும் பிரிக்க முடியாது. ஜோதிடம் என்பது மூலியமாக கர்மாவை மெஷர் பண்ண முடியும், அளவிட முடியும் என்பதுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. வேறொரு தலைப்போடு உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.